ஆடி அமாவாசை அன்று இந்த பூஜையை நம்ம பண்ணிட்டோம், இந்த பூஜையில் நம்ம கலந்துட்டோம் அப்படின்னம்னா எல்லா விதமான தோஷம் நிவர்த்தி ஆகும். இந்த முன்னோர்கள் தோஷம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, ஒரு ஜாதகத்தை நம்ம கொண்டு போய் கொடுத்தாலே முதல்ல அவங்க பார்க்கறது மூத்தாட்டியருடைய தோஷங்கள் இருக்குன்னு தான் நமக்குலாம் சொல்லுவாங்க. முன்னோர்களுடைய தோஷங்கள் நிவர்த்தி ஆகணும் அப்படின்னா ராமேஸ்வர ராமநாதரை தரிசனம் பண்ணாதான் நமக்கு அந்த தோஷங்கள் நிவர்த்தி ஆகும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைத்தால்தான் எல்லா விதமான சௌபாகியமும் நமக்கு கிடைக்கும். முன்னோர்களுக்காக ஏற்படக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தி செய்யும் பொருட்டாக தான் இந்த ஆடி அமாவாசையை வச்சிருக்காங்க. அவங்களுடைய திதிகள் தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இதெல்லாம் எங்க பண்ணணும் அப்படின்னம்னா, அந்த பிண்ட பிரதானம் தான் அங்க முக்கியம். அவங்களுடைய பேரை நம்ம அங்க சொல்லிட்டோம் அப்படின்னம்னாலே அவங்க குடும்பத்துல எல்லா விதமான சௌபாக்கியமும் கிடைக்கும். நம்மளுடைய வம்சங்கள் தலை தோங்கும். அதுக்காக அந்த பூஜைகள் பண்ணிக்கிறோம். ஓம் பைரவாஜ நமஹ. வருகின்ற ஆகஸ்ட் 12 ஆடி அமாவாசை முன்னிட்டு நமது ராமேஸ்வரத்திலே எழுந்தருளச் செய்விக்கும் ராமநாதர் ஆலயத்திலே விசேஷமான முறையிலே அனைத்து விதமான முன்னோர்களுடைய தோஷங்கள் நிவர்த்தி செய்யும் பொருட்டாக பைரவர் ஆலயத்திலிருந்து ராமேஸ்வரத்திலே தோஷங்கள் நிவர்த்தி செய்யும் பொருட்டாக முன்னோர்களுடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும். ஆடி அமாவாசை தினத்தன்று நம்மளுடைய முன்னோர்கள் வழிபட்டால் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா, நம்ம குடும்பத்தில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான தோஷங்கள் நிவர்த்தி ஆகும். குடும்பத்திலே ஒற்றுமை பிறகும், வியாபாரங்கள் அபிவிருத்தி ஆகும், முன்னோர்களுடைய தோஷங்கள் நிவர்த்தி ஆகும், முன்னோர்களுடைய திருவருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அப்படி என்பதற்காக நமது ராமேஸ்வரத்திலே விசேஷமான முறையிலே ஆடி அமாவாசை என்று பைரவர் மூலமாக அந்த பூஜைகள்லாம் ஏற்பாடு அங்கே செஞ்சுருக்காங்க. நம்ம அதிலெல்லாம் பங்கு கொண்டு முன்னோர்களுடைய ஆசீர்வாதங்கள்லாம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும். வாழ்க்கையில நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் கிடைக்கணும். 16 விதமான செல்வமும் கிடைக்கணும். முன்னோர்களுடைய தோஷங்கள் நிவர்த்தியாக வேண்டும். ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய தோஷங்கள்லாம் நிவர்த்தியாக வேண்டும். அப்படி என்பதற்காக ராமேஸ்வரத்தில் இந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு இந்த பூஜை பண்ணிக்கிறாங்க. இந்த முன்னோர்கள் தோஷம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, ஒரு ஜாதகத்தை நம்ம கொண்டு போய் கொடுத்தாலே முதல்ல அவங்க பார்க்கறது மூத்தாட்டியருடைய தோஷங்கள் இருக்குன்னு தான் நமக்குலாம் சொல்லுவாங்க. அந்த தோஷங்கள்லாம் நமக்கு நிவர்த்தி ஆகணும். எப்படி நிவர்த்தி ஆகும் அப்படின்னா, ராமேஸ்வரம் போயிட்டு வாங்க. எடுத்ததுமே சொல்லக்கூடியது ராமேஸ்வரம் போயிட்டு வாங்க. அங்கே போனால் அந்த தோஷங்கள் நிவர்த்தி ஆகும். முன்னோர்களுடைய தோஷங்கள் நிவர்த்தி ஆகணும் அப்படின்னா ராமேஸ்வர ராமநாதரை தரிசனம் பண்ணாதான் நமக்கு அந்த தோஷங்கள் நிவர்த்தி ஆகும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைத்தால்தான் எல்லா விதமான சௌபாகியமும் நமக்கு கிடைக்கும். அதனால தான் விசேஷமான முறையிலே அமாவாசையிலே ஆடி அமாவாசை, இந்த தை அமாவாசை, புரட்டாசியில் வரக்கூடிய மகாலய அமாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க. 12 அமாவாசையும் ரொம்ப விசேஷம். இந்த 3 அமாவாசையை மட்டும் அதில் இது பண்ணியிருக்காங்க. அதுலேயும் முக்கியத்துவமாக இந்த ஆடி அமாவாசையை ரொம்ப ஒரு விசேஷமாக சொல்லியிருக்காங்க. ஏன்னா இதில் அந்த திதி தெரியாதவங்க நிறையா பேர் இருப்பாங்க. முன்னோர்கள்லாம் கொஞ்சம் காலமானவங்க இருப்பாங்க. அவங்களுடைய திதிகள் தெரியாதவங்க நிறையா பேர் இருப்பாங்க. இதெல்லாம் எங்கே பண்ணணும் அப்படின்னம்னா ராமேஸ்வரத்தில் போய் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அதெல்லாம் நம்ம பண்ணிக்கணும். பண்ணிண்டாதான் தோஷங்கள் நிவர்த்தி ஆகும், நம்மளுடைய குடும்பத்தில் ஒற்றுமை பெருகும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மூத்தாருடைய தோஷங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டாக இந்த ஆடி அமாவாசை நம்ம பண்ணிக்கிறோம். இந்த திதி தெரியாதவங்க எப்படி பண்ணிக்கணும்னா ராமேஸ்வரத்தில் போய் கலந்துக்கணும். நம்ம கலந்துண்டு வர முடியலினாலும் அவங்களுடைய பேரை நம்ம அங்கே சொல்லிட்டோம் அப்படின்னம்னாலே அவங்க குடும்பத்தில் எல்லா விதமான சௌபாக்கியமும் கிடைக்கும். இந்த ஆடி அமாவாசை அவ்வளோ ஒரு விசேஷமாக போற்றப்படுகிறது. முன்னோர்களுக்காக ஏற்படக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தி செய்யும் பொருட்டாக தான் இந்த ஆடி அமாவாசையை வச்சுருக்காங்க. அதுவும் நம்ம பைரவர் பீடத்திலிருந்து ராமேஸ்வரத்தில் போய் எல்லோருக்கும் எல்லா விதமான சௌபாக்கியம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த ராமேஸ்வரத்தில் போய் இந்த பூஜைகள் பண்ணுறாங்க. யாராருக்கு திதி தெரியலினாலும் கவலைப்படாதீங்க. நமக்கு திதி தெரியலினாலும் ஆடி அமாவாசை அன்று இந்த பூஜையை நம்ம பண்ணிட்டோம், இந்த பூஜையில் நம்ம கலந்துட்டோம் அப்படின்னம்னா எல்லா விதமான தோஷம் நிவர்த்தி ஆகும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதங்கள்லாம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு எதுக்காக கிடைக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய குழந்தைகளுக்கு நல்லதோர் முறையிலே கல்வி செல்வம், பொருள் செல்வம்,
அருள் செல்வம், உத்தியோகம், வியாபாரம், திருமண வைபவம், புத்திர சந்தானம், வம்ச அபிவிருத்தி, நம்மளுடைய குல கோத்திரங்கள் அபிவிருத்தி. இந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு நம்ம இந்த பூஜைகள் பண்ணிட்டோம் அப்படின்னம்னா நம்மளுடைய வம்சங்கள் தலை தோங்கும். அதுக்காக இந்த பூஜைகள் பண்ணிக்கிறோம். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு பரிபூர்ணமா கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பைரவர் பீடத்துல இந்த ராமேஸ்வரத்துல இந்த பூஜைகள் ஏற்படுத்திருக்காங்க. இப்ப பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய அந்த திதி தெரியலாம் கவலைப்பட வேண்டாம். அவங்களுடைய பேர்ல புக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பூஜையானது பண்ணி பேர்களை சொல்லி அந்த பிண்ட பிரதானம் தான் அங்க முக்கியம். அந்த பிண்ட பிரதானம் அவங்களுடைய முன்னோர்களுடைய அந்த திதி தெரியலினாலும் அவங்க பேர்களை சொல்லி அங்க பிண்டம் வைப்பாங்க. அது உங்களுடைய முன்னோர்களுக்கு நேரடியாக போய் கிடைக்கிறதா ஒரு சாஸ்திரம், ஒரு ஐதீகம். அந்த அப்படி கிடைக்கும் போது அவங்க ரொம்ப சந்தோஷம் அடைகிறாங்க. சந்தோஷம் அடைஞ்சு நமக்கு ஆசீர்வாதம் பண்ணும்போது எல்லா விதமான சௌபாகியமும் கிடைக்குது. அங்க ராமேஸ்வரத்துல கிடைக்கக்கூடிய கோடி தீர்த்தமும் பிரசாதமும் உங்களுக்கு கொரியர் மூலியமா அனுப்பிச்சிருவாங்க. இந்த பூஜையில் உங்களால பங்கு கொண்டு பூஜையினுடைய சுவாமியினுடைய திருவருள் பெற்று எல்லோரும் வாழத்தில் வைய வாங்க வாழும்படி கேட்டுக்கொள்கிறோம். ஓம் பைரவாய நமஹ.